ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் தெரியுமா? வாழைக்காய் பொரியல். டக்குன்னு எல்லார் வீட்லையுமே வாழைக்காய் பொரியலை வறுத்து தானே எடுப்பாங்க. இன்றைக்கி இந்த டிஷ்ஷை தொக்கு மாதிரி நல்லா வாழைக்காய் பொரியலை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 3 வாழைக்காய் நான் தோல் சீவி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 கீறி போட்ட பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகை ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 4 கீறி வச்சுருக்க பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா எண்ணெயில் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி இந்த பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நான் வதங்கணும்னு சொல்லிட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நாம் கட் பண்ணி வாழைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த வெங்காய தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வாழைக்காவை தோல் சீவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நல்லா தோல் சீவி வாழைக்காவை தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாழைக்காவோட குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணி நம்ம தெளித்து விடலாம். நிறைய ஊற்றாதீங்க, தெளித்து மட்டும் விடுங்க. அந்த தண்ணியிலேயே நல்லா வாழைக்காய் வதங்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதாவது இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். நம்ம திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சா? இந்த டிஷ் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக வாழைக்காவை நீங்கள் வறுத்துடாமல் இந்த மாதிரி வாணலில் நல்லா தொக்கு மாதிரி பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.